விஜய் கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சி தொடர்பாக பாதுகாப்பு வழங்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமையகத்தில் விஜய் நாளை தன் கட்சி கொடியை ஏற்றவுள்ளார். இந்நிலையில் இந்த அறிமுக நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். நடிகர் விஜய் தொடங்கிய உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்வு மற்றும் அறிமுக நிகழ்வானது நாளை பனையூரில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சுமார் 300 நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த விஜய் கட்சி கொடியை ஏற்றி அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கொடியில் தொடர்பாக சென்னை காவல்துறை சார்பாகவும் சென்னை காவல்துறையில் உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நீலாங்கரை காவல் நிலையத்திலும் அதே போன்று தாம்பரம் காவல் நிலையத்திற்கு ஆணையரத்துக்கு உட்பட்ட பனையூரிலும் நடிகர் விஜய் சார்பாக ஒரு பாதுகாப்பு வழங்க கோரி மனுவானது அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கிழக்கு கடை சாலையில் உள்ள இந்த பனையூரில் இந்த தமிழக வெற்றி கழக தலைமையகத்தில் நடைபெறவிருந்த கொடியேற்றத்திற்கு காலை 8 மணிக்கு நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டு பனையூர் செல்லும் வரையில் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று விஜய் சார்பாக விஜய் நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே போன்று நீலாங்கரை மற்றும் காணத்தூர் காவல் நிலையங்களில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த மனுவானது அளிக்கப்பட்டு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், ஏதாவது விஜய் வீடு இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து பனையூர் செல்லும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும், பனையூரில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இரு காவல் நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து காவல்துறையினர் பரிசீலனை இருப்பதாக காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனினும் இது ஒரு கட்சி அவரது அலுவலகத்தில் வச்சு நடைபெற இருப்பதால் எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளை கட்சி கொடி அறிமுகம் செய்ய உள்ள நிலையில் விஜயின் சார்பாக நீலாங்கரை மற்றும் காணாத்தூர் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் பாதுகாப்பு கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராகவேந்தர்.